வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல கம்யூனிகேஷன் அந்த எப்படிங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் ஜாயின் பண்ணீங்க. முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் அதில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த கம்யூனிகேஷன்ற சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது எதுக்காக கம்யூனிகேட் பண்றாங்க, இதனுடைய அவசியம் என்ன, அந்த தகவலை எப்படியெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் போயிட்டு சொல்லிட்டு வருவார், அவர் ஒற்றன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த புறா மூலியமா சொன்னாங்க. அதுக்கப்புறமா தபால் மூலியமா ப்ரெஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ ஃபோனு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படியெல்லாம் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆச்சு. அதை பத்தி நாம் பார்க்குறோம். அதில் கம்யூனிகேஷன் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ஐடியாஸ், அதாவது நம்மளுடைய ஒரு தகவல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதோ இல்லை நம்மளுடைய ஐடியாஸை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கோ அதுதான் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஒரு குரூப்புக்கு இடையிலயும் நடக்கலாம். இப்போ பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப், அதுதான் நாம் சொல்றாங்க. இதுல என்னன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஏதோ சம்திங் டிரான்ஸ்மிஷன் பண்றாங்க, அதுக்கு பேர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மெசேஜ் ஒண்ணு ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல ரிட்டன் பாடியா இருக்கலாம், இல்ல லாங்குவேஜோ இல்ல ஒரு சிம்பிளாவோ எது ஒன்னாலும் இருக்கலாம். அப்போ சொல்றதோ ஸ்பீச் பண்றதோ ரிட்டர்ன் பண்றதோ ஒரு பாடி லாங்குவேஜோ இல்ல சிம்பிளோ எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வருது இதுல. அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது கன்வேயிங் மெசேஜ், அதுதான் நமக்கு முக்கியமானது. இதுல டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஹாய்மேன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, communication is the process of passing information and understanding one person to another person. அதாவது பாசிங் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாரு, ஒரு பர்சனும் இன்னொரு பர்சனும், அதுக்கு பேரு தான் கம்யூனிகேஷன் சொல்றாரு. அடுத்து நியூமேன் அண்ட் சம்மர் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேஷன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட், ஐடியாஸ், ஒப்பீனியன் பை 2 or more பர்சன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே அவங்க ஏதோ ஒரு தகவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாவோ, ஃபேக்டோ ஐடியாவோ ஒப்பீனியனோ சொன்னா அதுக்கு பேர் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்றாரு. அடுத்து இந்த கம்யூனிகேஷன் இன்டர்னல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்றாங்க. இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னா அக்வயர் வித்தின் அன் ஆர்கனைசேஷன், அவ்வளவுதான். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளவே நடந்தா அதுக்கு பேர் என்னன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ். அதில் இமெயிலு, மீட்டிங்ஸு, ரிப்போர்ட்டு, இந்த இன்டர்நெட்டு, நியூஸ் லெட்டர்ஸு, மெமோரண்டம், ப்ரெசன்டேஷன்ஸ், இது எல்லாமே என்னன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன். இது கைண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நாம் பார்ப்போம். அடுத்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பிட்வீன் த ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் நடக்கக்கூடியது தான் இந்த பொதுவாக இது அவுட் சைட்ல நடக்கும். இது இந்த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். அதுல யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா சப்ளையர்ஸு, கஸ்டமர்ஸு, இன்வெஸ்டர்ஸு, இவங்க மீடியா, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடியது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ல அட்வர்டைசிங், மார்க்கெட் மெட்டீரியலு, இந்த கஸ்டமர் சர்வீஸ் இன்ட்ராக்ஷனு, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மு, இது எல்லாம் நமக்கு வரக்கூடியது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். அப்போ நமக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா அக்வயர் வித்தின் ஆர்கனைசேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா happens between the organization, ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனும் நடந்து அது எக்ஸ்டர்னல். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும்னா அதுக்கு எந்தெந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா, ஒன்று கிளியாரிட்டிஸ், அதாவது நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் கிளியரா இருக்கணும்,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடாது. இந்த தமிழ் வந்து சொல்லுவாங்க, அதாவது இந்த கோவலன் வந்து அந்த சிலம்பு வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுவார்னா அவனை கொன்று வாருங்கள் சொல்லிடுவார். அதாவது கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொன்று வாருங்கள்னுவான். அதனால கண்ணகி மாதிரியே எரிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது போல மெசேஜ் வந்து கரெக்டா கிளியரா இருக்கணும். அடுத்து வந்து ஆக்டிவ் லிசனிங்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய மெசேஜ் வந்து படிக்கும்போது பீயிங் கம்யூனிகேட்டட் வெதர் வெர்பல் ஆர் நான் வெர்பல்ஸ். அதாவது நம்ம வெர்பல்ல சொன்னாலும் வெர்பல் அப்படின்னா வாய் மூலியமா சொல்லக்கூடியது, நான் வெர்பல் அப்படின்னா எழுத்து மூலியமா சொல்ல எப்படி சொன்னாலும் அவங்க அட்டென்ஷன் அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்குது. அடுத்து டோன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம். அதாவது நம்ம எங்க டோன் அதிகப்படுத்தணும் எங்க டோனு கம்மிப்படுத்தணும் அதுதான் வந்து முக்கியம். அடுத்து வந்து அடாப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸோ இல்லை நம்மளுடைய ஆடியன்ஸோ நமக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து தரணும். அடுத்து ஃபீட்பேக் என்கரேஜிங் ஃபீட்பேக் ப்ரொவைடு. இது வந்து ஃபாஸ்டர் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் த கிளியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எஃபெக்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ் வரும்போது மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப், பேஸ்ட் ஆன் டைரக்ஷன், பேஸ்ட் ஆன் மெத்தட் யூஸ்டு. இது வந்து ரிலேஷன்ஸ்னா ஃபார்மல் இன்ஃபார்மல். அது பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்னா அது எப்படி போது வருது, அப்வேர்டு கம்யூனிகேஷன், டவுன்வேர்டு, சைட்வேர்டு கம்யூனிகேஷன், மெத்தடு ஓரல் ரிட்டன் கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் நீங்க இந்த ஏரியாவை பாருங்க, ஃபார்மல் இன்ஃபார்மலும். அடுத்து வந்து இந்த கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ் இது கொஞ்சம் நல்லா பாருங்க. முதல்ல வந்து என்னன்னா பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சேனல்ஸோ ப்ரொசீஜரோ புரோட்டோகாலோ இது எல்லாமே நமக்கு வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா எனி இன்ஃபர்மேஷன் தட் அஃபிஷியலி ரீச்சஸ் ஆன் எம்ப்ளாயீஸ். அஃபிஷியலா உங்களுக்குன்னு ஏதாவது வருது, இப்போ உங்க போனுக்கு ஒரு மெயில் ஐடி வருது, இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் தராங்க, இல்ல உங்க பேர்ல சேலரி ஸ்லிப் வருது, இல்ல உங்களை மட்டும் மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னா அது ஃபார்மல் கம்யூனிகேஷனா தான். எனி இன்ஃபர்மேஷன் தட் அஃபிஷியலி ரீச்சஸ் ஆன் எம்ப்ளாயீஸ் நோன் அஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இமெயில்ஸ், மெமோ, இது எல்லாமே சொல்லக்கூடியது. அடுத்து என்னன்னா நமக்கு வந்து ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் அப்படின்னு வரும்போது ஏதாவது வந்து நமக்குன்னு சொல்லி டீட்டெயில் ப்ரொவைடு இந்த ப்ராக்ரஸ் அனலைசஸ் வருது, ஃபைண்டிங் ஆஃப்டன்ஸ், இது எல்லாமே நமக்கு வருது. அடுத்து மீட்டிங் அண்டு ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு வருது ஒன்று. அடுத்து அஃபீஷியல் நோட்டீஸ் அண்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் கம்பெனி பாலிசிஸ் ப்ரொசீஜரு, இது எல்லாமே நமக்கு அஃபீஷியலாக வரக்கூடியது. அடுத்து வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஆல்சோ நோன் அஸ் கிராஃபைன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது இது ரெஃபர்ஸ் டு த கேஷுவல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கேஷுவலா வரக்கூடியது, நமக்குன்னு ஸ்பெசிபிக்கா வராது. அதாவது அன்அஃபீஷியல்ஸ் அப்படின்னா அதான் இங்க கொடுத்துருக்குற பாருங்க. எனி இன்ஃபர்மேஷன் தட் அன்அஃபிஷியலி ரீச்சஸ், நமக்கு டைரக்டா வரவே வராது. இன்னொன்னா ஃபார்மல் சேனல்ல வராது. அதுதான் என்னன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறோம் பாருங்க. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த ரூமர்ஸ் அண்ட் காசிப். அதாவது வந்து இந்த ரூமர் பேசுவாங்க ஒண்ணு, அதே போல என்னன்னா இந்த காசிப் பேசுறது, இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் நமக்கு வந்து இன்ஃபார்மல் அன்அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்து பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன்ஸ், அது செல்லக்கூடிய டைரக்ஷன்ல, அதாவது தகவலோ ஒரு இன்ஃபர்மேஷனோ செல்லக்கூடிய அது சொல்றாங்க அப்வேர்டு கம்யூனிகேஷன். பொதுவாக அப்வேர்டு அப்படின்னா கீழ் இருந்து மேல் நோக்கி அப்படின்வாங்க. அதாவது என்னன்னா இங்க பாருங்க, லோயர் லெவல் ஆஃப் ஆன் ஆர்கனைசேஷன் டு ஹையர் லெவல்ஸ், அவ்வளவுதான், இதுதான் முடிஞ்சு போச்சு. அப்வேர்டு கம்யூனிகேஷன்னா லோயர் லெவல்ல இருந்து அப்வேர்டு கம்யூனிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸ் டு மேனேஜர்ஸ் இங்க போகக்கூடியது வந்து அப்வேர்டு கம்யூனிகேஷன். இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரொவைடு ஃபீட்பேக் கொடுக்கறது, ஷேர்ஸ் ஐடியா, ரிப்போர்ட் ப்ராக்ரஸ், இது எல்லாமே கொடுக்கறது என்னன்னா அப்வேர்ட் கம்யூனிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, எம்ப்ளாயி சர்வே, ஒன் ஆன் ஒன் மீட்டிங்கு, சஜஷன் பாக்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ், இது எல்லாமே என்னன்னா அப்வேர்ட் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாருன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜரோ இல்லை அந்த லீடரோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய பாஸ் யாரோ அவங்களுக்கு அனுப்புவார், அதுதான் அப்வேர்டு கம்யூனிகேஷன். அடுத்து டவுன்வேர்டு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரணும்னா அதுக்கு ஆப்போசிட். அதாவது என்னன்னா ஹையர் லெவல் ஆஃப் ஆன் ஆர்கனைசேஷன் டு லோயர் லெவல்ஸ், ஹையர் லெவல் வந்து லோயர் லெவல்ல வரும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேனேஜிங் டைரக்டரு, அடுத்து வந்து மேனேஜரு, சூப்பர்வைசரு, ஃபோர்மேனு, ஒர்க்கர், இந்த ஆர்டர்ல நமக்கு வந்து வரும். இதுல என்னன்னா எல்லா டைரக்ஷனுமே தருவாங்க. அதாவது இன்வால்வ் டைரக்டிவ்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷனு, பாலிசிஸ், ஃபீட்பேக்கு, இது எல்லாமே தரக்கூடியது டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். இதுல இருந்து டீம் மீட்டிங்ஸு, இமெயில்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸு, கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட், ட்ரைனிங் செஷன்ஸ், இது எல்லாம். அடுத்து சைட்வேர்டு கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஆல்சோ நோன் அஸ் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது சைட் போர்டு அப்படின்னு வரணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜரோட தகவலை பரிமாறிக்குவார், ஒரு சேல்ஸ் மேனேஜர் பர்ச்சேஸ் மேனேஜரா கூட தகவலை ஆக மொத்தம் மேனேஜர் அப்படின்னா சேம் லெவலா இருக்கக்கூடியவங்க தகவல் வந்து பரிமாறிங்கன்னா சைட் போர்டு கம்யூனிகேஷன்ஸ். இதுல பாருங்க, between individuals or group that சேம் hierarchical levels, சேம் லெவல்ல இருக்கக்கூடியவங்க தகவலை பரிமாறிங்கன்னா அது சைட்வேர்ட் கம்யூனிகேஷன்ஸ். இங்க பாருங்க, இமெயில் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த கொலீக்ஸ், அவங்க அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு தகவலை பரிமாறிக்கிறாங்க. இந்த கேஷுவல் கன்வர்ஷன் இந்த ஆஃபீஸ், இது எல்லாமே சைட்வேர்ட் கம்யூனிகேஷன்ஸ். அடுத்து பேஸ்ட் ஆன் மெத்தட் யூஸ்டுன்னு வரும்போது ஓரல், ரிட்டன், கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா வாய் மூலியமா சொல்லக்கூடியது. அதுல நம்ம எந்த ஒரு எழுத்துமே பயன்படுத்த மாட்டோம். கன்வேயிங் இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் த்ரூ ஆர் ஃபீலிங்ஸ் த்ரூ த ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அதாவது வாய் மூலியமா சொல்லக்கூடியது தான் எல்லாமே என்னன்னா அதான் ஓரல் கம்யூனிகேஷன். அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. ஒன் அண்ட் ஒன் கன்வர்ஷனு, மீட்டிங் அண்ட் கான்ஃபரன்ஸு, ப்ரெசன்டேஷனு, இன்டர்வியூஸ், இதுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னா எந்த தகவலை சொன்னாலும் எழுத்து மூலியமா சொல்லக்கூடியது ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ். அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன்ல சிம்பலோ, லெட்டர்ஸு, இமெயில் ரிப்போர்ட்டு, மெமோஸு, அதர் ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட், இது எல்லாமே நீங்கள் எந்த ஒரு ஐடியாவோ மெசேஜோ நீங்கள் வந்து எழுத்து மூலியமாவோ சிம்பிளு இமெயில் இதை பயன்படுத்தி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். அடுத்து வந்து கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ். இந்த கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பாருங்க, நம்மளுடைய எமோஷன்ஸு, நம்ம தலையை அசைக்கிறது, இந்த தம்பிள் சிம்பிள் கொடுக்கறது, ஓகேன்னு நம்ம கையிலே சொல்றது, சைகை மூலியமா சாப்பிட்டியான்னு கேட்கறது, இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான். அதாவது வந்து எமோஷன்ஸ் வித்தவுட் ரிலையிங் ஆன் ஸ்பீக் ஆர் ரிட்டன் இன் வேர்ட்ஸு. இந்த கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து
இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது நோடிங் ஆஃப் ஹெட்டு, ரோலிங் ஆஃப் ஐஸ், கண்ணை சுழற்றுறது, கண்ணிலே வந்து நம்ம தகவலை வந்து சொல்லக்கூடியது, இந்த பஸ்ஸுக்கு வந்து கையாட்டுறது, இது எல்லாமே என்னன்னா கெஸ்டாரியல் கம்யூனிகேஷன்ஸ். வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்டு கொடுங்க. தேங்க்யூ.